காய்ஸ் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சோறு தான் செய்ய போகிறோம். நான் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. காய்ஸ் குண்டான காய் வச்சுக்கணும். எப்போவுமே போல் நம்ம நார்மலாக குண்டான காய் வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடல் எண்ணெய் ஆர் நல்லெண்ணெய் ஆர் கோல்டு வினர். நான் எப்பவுமே கோல்டு வினர் தான், அதனால் கோல்டு வினர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை, இலவங்கம், அப்புறம் சோம்பு, அந்த இலை அதெல்லாம் போட்டுட்டு அது நல்லா வெடிச்சிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது இருக்குது பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகா, ஸ்பைசஸ்க்காக 2 பச்சை மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்பைசஸ் போடலாம். நான் வந்து வெறும் மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் போடுறேன். தேவையான அளவு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு கை அளவு புதினா எடுக்கிறதுனா ஒரு கை அளவு கொத்தமல்லி, ரெண்டும் சேம் அளவு எடுத்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். பாருங்கள், கொதிக்காத போட்டிங்கன்னா டேஸ்ட் வராது. தேவையான அளவு தண்ணி கொதிச்சிட்ட பிறகு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு அரிசி போட்டுட்டு அந்த அரிசியை ஒரு 2 விசில் விடுங்க. விசில் விட்ட பிறகு அவ்வளோதான், தக்காளி சோறு ரெடி. பிரியாணி தக்காளி சோறு.